ஹரிஹர வீரமல்லுவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அதோமுகம் டைரக்டரோட அடுத்த படம் டைட்டில் மேரேஜ் ஸ்டோரி. இந்த மூவிக்கான டைட்டில் லுக் வீடியோவும் இன்னைக்கு விட்டுருக்காங்க. யமகாத்தைக்கு மூவிக்கான டீசர் ரிலீஸ் ஆயிட்டு படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. தண்டேல் மூவிக்கான சாங் ஒன்று ஜனவரி 19 வரப்போகுது. February 7 படம் ரிலீஸ் ஆகும். பாலாஜி முருகதாஸோட ஃபயர் படம் February 21 ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனியோட ககன மார்கன் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. விஷாலோட அடுத்த படம் பத்தி அவர் இப்ப சொல்லிருக்காரு. கௌதம் மேனன் கூட ஒரு படம், துப்பர்வேலன் 2, அஜய் ஞானமுத்து கூட ஒரு படம் அண்டு சுந்தர் சி காம்போல மறுபடியும் ஒரு படம் பண்ண வெயிட் பண்றேன்னு அவரு சொல்லிருக்காரு. மாமன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. பிரசாந்த் டைரக்ஷன்ல சூரிய ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. 7 கடல் 7 மலையோட ட்ரெய்லர் January 20 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப விட்டுருக்காங்க. ஜீனி மூவிக்கான ஒர்க்கு 95% கிட்ட முடிச்சிட்டாங்க. சோ படத்துக்கான ரிலீஸ் டேட்டை சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. தனுஷோட நிலவுக்கு என்மேல் என்னடு கோபம் படம் February 7 வரதா இருந்துச்சு. இந்த படம் இப்ப போஸ்ட்மார்ட் ஆகி February 21க்கு தள்ளி போயிருக்கு. ஏன்னா February 6 விடாமுறிச்சு வரதால. விக்ராந்தோட அடுத்த படம் டைட்டில் வில்லு. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெயிலர் 2வோட ப்ரோமோ ரீசெண்டா விட்டாங்க. இப்போ இந்த ப்ரோமோவோட மேக்கிங் வீடியோ விட்டுருக்காங்க. வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. இந்த வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்ல வரக்கூடிய தமிழ் மூவிஸ் இப்ப பார்ப்போம். தக் லைஃப், விடாமுயற்சி, பிரதீப்போட அடுத்த படம் பெருசு, காந்தா, டிராகன், பைசன், ரெட்ரோ, குட் பேட் அக்லி. இந்த மூவியோட OTT ரைட்ஸ் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கு. இதுல மோஸ்ட் ஆஃப் த படங்கள் இந்த வருஷமே வந்துரும். 1-2 படம் மிஸ் ஆனாதான். தூம் 4ல சூர்யா கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு. பார்க்கலாம் ஒன் டைம். பார்க்காம இருந்தா ட்ரை பண்ணுங்க. தளபதி 29 ரீமேக் பத்தி கேட்டிருக்காரு. நான் இது பத்தின ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன். VTV கணேஷ் பேசின வீடியோ. சோ பார்க்காம இருந்தா அந்த வீடியோ பாருங்க. அப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும். மார்க் ஆண்டனி மூவிக்கான வசூலா கேட்டிருக்காரு. ட்ராக் ரிப்போர்ட் 101 கோடி. அண்ட் மார்க் ஆண்டனி 2 பத்தியும் கேட்டிருக்காரு. பார்ட் 2 எடுக்க போறாங்க, ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. SK24க்கான ஸ்டேட்டஸை கேட்டிருக்காரு. படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. மூவிக்கான முன்னேற்பாடு வேலைகள் போய்கிட்டு இருக்கு. சலார் 2 பத்தி கேட்டிருக்காரு. அதுவும் அதே மாதிரி தான், முன்னேற்பாடு வேலைகள் போய்கிட்டு இருக்கு. நான் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்றேன். லியோ OST பத்தி கேட்டிருக்காரு. அனிருத் இப்ப ரீசெண்டா கூட சீக்கிரமே வந்துரும்னு சொல்லிருக்காரு. நான் வந்தா சொல்றேன். பொன்னியின் செல்வன் ரைட்ஸை வாங்கி வேற யாராச்சும் இனிமே படம் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா வாய்ப்பு இல்ல. ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டாங்க. ஆனா பொன்னியின் செல்வன் கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் அவங்க படமாக்கவே இல்ல. நிறைய விஷயத்தை விட்டுட்டு தான் படமா எடுத்தாங்க. சோ வெப் சீரிஸை வேணா இனிமே எடுக்கலாம். விட்டு போன சீன் எல்லாம் சேர்த்து 10 hours மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. படம் பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க, ஆனா படம் இப்ப பொங்கலுக்கு வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஒரு சில ஹீரோஸை கொடுத்து இதுல யாரு ஃபர்ஸ்ட் 100 மூவிஸ் ரீச் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காரு. இதுல ஏன் விஜய் சேர்த்தாருன்னு தெரியல. விஜய் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை சேர்த்திருக்கவே கூடாது. மோஸ்டா என்னோட கேஸ் இதுல தனுஷ் ஃபாஸ்டா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய படம் அவரு தான் அனௌன்ஸ் பண்றாரு ஃபாஸ்டா. வாத்தியார் சர்தார் 2க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. அப்டேட் புதுசா ஒண்ணு வரல. நான் வந்தா சொல்றேன். அனிமே சீரிஸ்க்கான டீசர் வந்திருக்கு. அதை நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் அனிமே பார்க்க மாட்டேன். அந்த அப்டேட்டும் பெருசா கொடுக்கறது இல்ல. காதலிக்கு நேரமலை படம் A-rated படமானு கேட்டிருக்காரு. UA சர்டிபிகேட் தான் அதுக்கு. ஜெயிலர் 2வோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. ஃபாஸ்டாவே ஷூட் பண்ணி முடிச்சிடலான்னு. ஜெயிலர் பார்ட் 1 ஹிட் ஆனதுனால அவங்க டைம் எடுத்து பொறுமையா தான் பண்ண போறாங்க. சோ அதனால கண்டிப்பா 1 to 2 வருஷம் ஆகும் படம் வர்றதுக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷனா என்னன்னு நான் நிறைய முறை சொல்லிட்டேன். படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து பண்ணக்கூடிய வேலைகள், டப்பிங், எடிட்டிங், இந்த மாதிரி. பிரசாந்தோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இந்த வருஷம் வந்துரும். நிறைய படம் அடுத்தவர் பண்ண போறாரு. வணங்கான்னு பாத்தீங்களான்னு கேட்டிருக்காரு. பாத்துட்டேன், நல்லா தான் இருக்கு. சூர்யாவோட ஸ்டீக்கு பார்ட் 2 வருமானு கேட்டிருக்காரு. இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்ல. இரும்புக்கை மாயாவை படம் பத்தி கேட்டிருக்காரு. அமெரிக்கா நடிக்க போறதா நியூஸ் வருதுன்னு. ஆமா, அந்த நியூஸ் நானும் பார்த்தேன். ஆனா அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது சூர்யாவுக்கு பண்ண கதை. இதை லோக்கி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. விடாமுறிச்சி படம் ரீமேக்கானு கேட்டிருக்காரு. பிரேக் டவுனோட ரீமேக் தான். இந்த வருஷம் ரீரிலீஸ் ஆக போற மூவிஸ் பத்தி கேட்டிருக்காரு. நான் அப்டேட் வர சொல்றேன். சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகும். விடாமுறிச்சி படம் February 6 வரதால டிராகன் படம் போஸ்ட்மார்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. அது ஒரு வாரம் தள்ளி தான் வருது. சோ போஸ்ட்மார்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ரத்னகுமார் லோகேஷ் ப்ராப்ளமால பென்ஸ் மூவில இருந்து வெளியில வந்துட்டாரு. அந்த படம் டிராப் பண்ண சொல்றாங்களேன்னு கேட்டிருக்காரு. பென்ஸ் படத்தை எடுக்க போறது அவரு கிடையாது. சோ அவருக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இப்போ சம்பந்தம் இல்ல. அண்ட் இது பழைய பிரச்சனை. நான் தெளிவா சொல்லணும், இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த வருஷம் பொங்கல் வின்னர் யாருன்னு கேட்டிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் மதகஜ ராஜா தான். கூலி, ஜெயிலர் 2ல இதுல எதுக்கு ஹைப் அதிகம், நான் எதுக்கு வெயிட் பண்றேன்னு கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்கும் வெயிட் பண்றேன், ஆனா அதிகமா வெயிட் பண்றது கூலிக்கு. தனுஷ் வெங்கி அட்லூரி காம்போ கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. இன்னும் ரீகன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். சூர்யா 45 இன்னும் முடியல. வாடிவாசல் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காரு. சீக்கிரமே இப்ப முடிய போகுது. அது முடிஞ்ச கையோட வாடிவாசல் ஸ்டார்ட் ஆகும். கேம் சேஞ்சர் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. படம் ஹிட்டா ஃபிளாப் ஆனு. படம் ஃபிளாப் தான். ஃபைனல் ரிப்போர்ட் வந்தானா நான் சொல்றேன். இப்போதைக்கான வசூல் வேணா நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். நெட்ஃபிளிக்ஸ் ரெட்ரோ அனௌன்ஸ் பண்ணும்போது ஹிந்தி மென்ஷன் பண்ணல. அப்ப ஹிந்தி 8 வாரம் OTT கேட்டிருக்காரு. அது கன்ஃபார்ம் கிடையாது. மோஸ்டா 4 வாரமா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு.
இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய மூவி ஸ்கேன் அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவி ஸ்கேன் அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.